உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 3 தான். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தென் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேடா, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் 2 டேஸ் எப்பவும் போல் நீங்கள் ஒர்க்குக்கு கிளம்பி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு குக் பண்ணலாமேன்னு வெளியே வரப்போகிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்களுமே டோருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ யாருன்னு நீங்கள் அப்படியே பயந்துட்டு பார்க்குறீங்க. ஜங்குக் தான். வேகமாக உள்ளே வந்து அப்படியே உங்களை பயங்கரமாக டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அவன் இப்படி திடீர்னு பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை புஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி கீழே இறக்கி விட்டுட்டு பயங்கரமாக வந்து டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பின்னாடி லைட்டாக நீங்கள் பார்க்கவே அங்கே உங்கள் அங்கிள் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் இப்படி நிற்கிறத பார்த்தோன்னா லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஜங்குக் ஏன் அங்கிள் முன்னாடி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி அவனை நல்லா தள்ளுறீங்க. இப்போ அங்கிள் அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு அப்படின்றத ஜங்குக் ரியலைஸ் பண்ணிவிட்டு கடன்னு அவனோட லிப்ஸை பிடிச்சி அழுத்தி தொடச்சிக்கிட்டே ஒரு எரிச்சலோடு அவங்கள பார்த்துட்டு, "இதோ பாரு, அங்கிள் வந்திருக்காரு. அவர் முன்னாடி இங்கே நடக்கிற எதையும் நீ காமிச்சிக்கவே கூடாது, புரிஞ்சுதா? மெயினாக நீ ஒர்க்கு போகிற விஷயத்த அவருக்கு காமிச்சிக்கவே கூடாது. அன்றைக்கே நான் அவர்கிட்ட நீ ஒர்க்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நீ மெயின்டைன் பண்ணிக்கணும். அவர் சடனாக உள்ளே வந்து உன்கிட்ட ஏதாவது கேட்க நீ வளரி வச்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ண. நீ பாட்டுக்கு மனசில் எதையும் நினைக்காத, புரிஞ்சுதா?" அப்படின்றான். இப்போ நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டிட்டு உங்கள் லிப்ஸையும் போட்டு தடன்னு தொடக்கிறீங்க. அவனை ஒரு மாதிரி கோவமாக பார்த்துக்கிட்டு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு ஜங்குக்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் வெளியே போயிட்டு அங்கிளை பார்த்த உடனே இப்போ தான் பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஸ்மைலோட, "அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அப்படியே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறீங்க. ஸோ அவங்களும் பிளெஸ் பண்ணிவிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. "நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கே?" அப்படின்றாங்க. நீங்கள் கேஷுவலாக ரொம்ப நார்மலாக அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க. "இருங்கப்பா, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்து போகவே அவங்க டக்குன்னு உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, "அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ உட்காரு" அப்படின்றாங்க. "அட இருங்கப்பா, நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுறது வந்து ஜங்குக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்களையே அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் போயிட்டு காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு ஒரு கப்பும் கொடுக்குறீங்க. தென் உங்கள் அங்கிளுக்கும் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே குடிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு காஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் அவனுமே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பான். ஆனால் அது இந்த அளவுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவன் ரசித்து குடிக்கிறான். இப்போ அங்கிளுமே குடிச்சு முடிச்சுட்டு, "வயன், நான் ஒரு முக்கியமான விஷயமா அப்ராட் கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ எப்போ ரிட்டர்ன் வருவேன்னு தெரியாது. நீங்கள் பத்திரமா இருக்கல்ல, ஹாப்பியாக இருக்கல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும், நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அவர் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. அவன் ஒரு மாதிரி ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான். "ஜங்குக் உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல" அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த விரல் அப்படி கோர்த்துட்டு, "அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே சைடில் உங்களை பார்க்குறான். நீங்கள் அங்கிளை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த ஹேண்டை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே தோணுது. ஸோ அங்கிளும் சிரிச்சுட்டு, "சரி ஓகேம்மா, நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும். நான் தான் சொன்னேன்ல, ஜங்குக் ரொம்ப நல்ல பையன்னு, கண்டிப்பாக அவனை பார்த்துப்பான்னு" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்களும் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. "சரி வயன், உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். பத்திரமா இரு. ஜங்குக் பார்த்துக்கோ என்ன" அப்படின்றாரு. "ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறான். ஸோ அங்கிள் இப்போ அப்படியே "நான் கிளம்புறேன்" அப்படின்னு 2 பேர்கிட்டயும் சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறாரு. ஸ்டில் இப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக அவர் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்டை நல்லா பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கிள் ஒரு மாதிரி லைட்டாக மன நிம்மதியோடு அங்கேருந்து வெளியே கிளம்புறாரு. சரி ஓகே, அவள் லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் வெளியே போகிறாரு. அவர் வந்து உங்களை ஒர்க்கு பிளேஸில் பார்த்த உடனேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த பொண்ணை நான்
தப்பாக வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேனோ, அந்த பொண்ணோட லைஃப்பை வந்து நானே ஸ்பாயில் பண்ணிட்டேனோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஸோ இப்படி உங்கள பார்த்ததுமே அவருக்கு ஒரு மன ஆறுதல். அங்கேருந்து அப்படியே சந்தோஷமா கிளம்புறாரு. அவரு வெளிய போனது தான் டப்புன்னு கைய உருவிட்டு, அப்படியே கைய போட்டு ட்ரெஸ்ஸில அப்படியே தொடச்சிட்டு, "சாரி சார், அங்கிள் முன்னாடி அதனால தான் கைப்பிடிச்சிட்டேன். சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி அ உள்ள வலிச்சா மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. இவ்வளோ நேரமும் நீங்க அங்கிள் முன்னாடி ரொம்ப கேஷுவலா, சந்தோஷமா, சிரிச்சு பேசி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருந்தீங்க. இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகி பழைய ஒயனா மாறி மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவன் ஹால்ல உட்காந்துட்டு கிச்சனில் குக் பண்ணிட்டுருக்கவங்களையே பார்த்துட்டே இருக்கான். நீங்க குக்கிங் முடிச்சுட்டு அப்படியே பேக்கில் டிஃபன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஒரு மாதிரி நார்மலா தான் போகுது. அந்த டேயோட நைட் நீங்க எப்பவும் போல வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்க ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. நீங்க வந்துட்டீங்க அப்படின்றத ஜங்குக்குமே நோட் பண்ணியிருப்பான். ஸோ அவனுமே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போறான். அங்க மியா ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஸோ ஜங்குக் உள்ள போனதுமே அவன ஒரு மாதிரி செட்யூசிங்கா ஹக் பண்றா. இப்போ ஜங்குக்கு பிடிச்ச ஒரு மாதிரி படக்குன்னு தள்ளுவோம்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு, "உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டோன்ட் டச் மீ வித்தவுட் மை பெர்மிஷன். புரிஞ்சுதா?" அப்படின்றான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அரண்டு போயிடுறா. பிகாஸ் இதுவரைக்குமே அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா, "ஜஸ்ட் லீவ் இட்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவள வந்து இது பண்ணிட்டு போயிடுவான். இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நார்மலா தான் சொல்லுவான். பட் இந்த அளவுக்கு மூஞ்சியெல்லாம் காமிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அவளுக்கு டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. அவ ஒண்ணுமே சொல்லல. அப்படியே பொத்தனாப்புல போய் படுத்துட்டா. இங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகவே, உங்கள வந்து பார்க்கணும், நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட பேசணும் அதெல்லாம் அவனுக்கு தோணவே, அவனுக்கு இது எப்படி நார்மல் பண்றதுன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். அவனுமே இந்த பக்கம் கார்னர்ல படுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் புரண்டுட்டே இருந்துட்டு தூங்கிடுறான். ஸோ ஏர்லி மார்னிங்கா இருக்கும். நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, உங்க வெட் ஹேர அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் ரூம்குள்ள வரான். நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் க்ளோஸ் அப்ல வந்துட்டு, ஒரு மாதிரி உங்க ஹிப்ப கிரிப் பண்ணிட்டு, அப்படியே வால்ல பின் பண்ணி, பேஷனேட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி பேக் கிஸ் பண்றீங்க. ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபிளா அவனோட அந்த கிஸ்ஸஸ் வந்து அவ்வளோ மெல்ட்டிங்கா இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகவே, நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, அப்படியே அவன புஷ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ டக்குனு இப்போ கண்ணு முழிச்சா, அவனோட கனவு அப்படியே ஒரு மாதிரி ஹேர கிரிப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். ஆ ஜங்குக்கா, என்னடா இது காலங்காத்தால! ச்சீ! அதுவும் அவளையா? ம். ஏதோ சரியில்லடா. சரியே இல்ல. அப்படின்ட்டு அப்படியே கண்ண மூடுறான். கண்ண மூடுனாலே நேத்து உங்கள அப்படி ஃபோர்ஸா வந்து கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வருது. அண்ட் தென் ட்ரீம்ல உங்கள கிஸ் பண்ண அதுவும் ஞாபகம் வருது. ஸோ இப்போ அவனே அவன அறியாம அந்த லோயர் லிப்ப பைட் பண்ணிட்டு உங்கள கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அத வந்து யோசிச்சு பார்க்குறான். லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. நீங்க அந்த ட்ரீம்ல அவன பேக் கிஸ் பண்ணது ஒரு மாதிரி அவனுக்கு என்னென்னமோ உள்ளுக்குள்ள ஓடுது. ஒரு மாதிரி சம்திங் ஏதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. இப்ப அப்படியே டைம பார்க்குறான். ஒரு 7 இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே ஹாலுக்கு வரான். நீங்க இப்ப தான் கிச்சன்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு தோணுது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தவன், இப்போ என்ன யோசிச்சானோ, பால் பாக்கெட் எடுத்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுறான். ஸோ அவன் கையில அத பார்த்ததும், சரி ஓகே காஃபி போட வரான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நீங்க லைட்டா நகர்ந்து போயிட்டு உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனுமே காஃபி போடுறதுக்காக பால் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சைட்ல வெஜ்ஜீஸ கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஹீட் ஆகுற வரைக்கும் அப்படியே சைட்ல திரும்பி உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க அவன் வேற நிக்கிறானேன்ற ஒரு பதட்டத்துல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு நகர்ந்துடணும்டா அப்படின்ற மாதிரி கட 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 கடன்னு கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களோட அந்த ஃபோர்ஹெட்டு, தென் ஐப்ரோஸு, ஐஸு அந்த பிளிங்க் ஆகுறது, அண்ட் தென் உங்க சீக்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஸ்வெட் ஆயிட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்வெட்னஸ்ஸு அப்படியே வந்து அந்த
நெக்கு சைடு வந்துட்டு அந்த ஸ்வெட்டு வந்து வலியுறது. ஸோ ஒரு மாதிரி நீங்க வேகமா கட் பண்ண அந்த காது பக்கம் ஆடிட்டுருக்கிற அந்த தோடு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சின்ன சின்னதா அப்படியே அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். அவன் உங்கள உங்கள வந்து மெய்மறந்து பார்க்குற விஷயத்துல, அங்க பால் வந்து சூடாயிட்டு இருக்கிறத விட்டுர்றான். ஸோ அது ஒரு மாரி பொங்கி அவனோட கையிலேயே கொட்டிடுது. ஸோ அப்படியே கைய உதறிட்டு நிக்கிறான், வலி தாங்க முடியாம. இப்ப நீங்க சைட்ல திரும்பி பார்க்குறீங்க, நல்லா அவன் கை செவந்து போயிருக்கு. ஸோ டக்குனு கபோர்ட்ல இருக்கிற அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து அவனோட கைய பிடிச்சு அவனுக்கு ஆயின்மெண்ட் போடுறீங்க. இப்ப அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க குனிஞ்சு அப்படியே ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த ஃபீல். அவன் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஆயின்மெண்ட் போட்டு முடிச்சுட்டு, "சாரி சார். உங்க விஷயத்துல என்னை இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா, அம் இந்த இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ம் யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ற மாதிரி தான் பண்ணேன். ஸோ திட்டுறதா இருந்தா திட்டிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனுமே எதுவுமே சொல்ல கிடையாது. இப்ப நீங்க அந்த பால்ல வந்து காஃபி போட்டு அவனுக்கு குடுக்குறீங்க. ஸோ அவனுமே வந்து சிப் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துருந்துட்டு. நீங்க மறுபடியும் கிச்சன் போயிட்டு உங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அவன் அந்த கப்ப உள்ள வச்சுட்டு அப்படியே ஸ்லாப்ல ஏறி உட்கார்றான். நீங்க ஒரு நிமிஷம் டப்புன்னு பயந்துடுறீங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க வேலைய பார்த்துட்டு இருக்கவே, "அயன், உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படிங்கிறான். ஸோ நீங்க அவன பார்க்கவே கிடையாது. வேலைய பார்த்துக்கிட்டே, "அ சொல்லுங்க சார்" அப்படின்றீங்க. "நீ என்ட்ட மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்து கேட்டப்போ, ஏதோ சிச்சுவேஷன் சரியில்ல. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தல்ல. அந்த ப்ராப்ளம் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். இப்ப நீங்க லைட்டா ஒரு மாரி ஃபேக்கா சிரிச்சுட்டு, "இல்ல சார், வேண்டாம். இப்போதைக்கு அத பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ்" அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாரி கால ஆட்டிட்டு, லைக் ஒரு குழந்த மாதிரி உட்காந்துட்டு விளையாடிட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஆனா அவன கண்டுக்க கூட இல்ல. ஸோ அப்படியே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கவே, "அயன்" அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ நீங்க வேலைய பார்த்துக்கிட்டே, "சொல்லுங்க சார்" அப்படின்றீங்க. "ஆம், நான் உன்ன கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே?" அப்படிங்கிறான். நீங்க என்னன்ற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. "இல்ல, உன் சீக்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு தடவ டச் பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்க அங்கிள் உங்கள வந்து எப்படி பார்ப்பாரோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக் வந்து இந்த மாதிரி பண்றது. லைக் அவரு உங்கள செக்ஷுவலா வந்து அப்யூஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட வர்றது, தென் உங்கள டச் பண்றது, அந்த மாதிரி பார்க்குறது அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க இப்ப ஜங்குக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிகாஸ் அவன் வந்து நேத்து வரைக்கும் அ மியா கூட இருந்திருக்கான். தென் டெய்லியுமே அவ கூட ஸ்டே பண்றான். அவ ஒரே ரூம்ல இருக்கிறான். இப்ப மார்னிங் வெளிய வந்துட்டு என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்குறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகை வருது உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு மாதிரி அழுதுட்டே அப்படியே உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. "ஏய் ஏய்! இப்ப எதுக்கு அழுதுட்ருக்க? நான் கேஷுவலா தானே கேட்டேன். ஓகேனா ஓகே சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கும்மா நீ இப்படி அழுதுட்ருக்க? சரி ஓகே விடு, வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலா இறங்கிட்டு வெளிய போறான். இப்ப ஜங்குக்க பார்க்க உங்களுக்கு சுத்தமா புடிக்கல. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்ளோ லவ்வோட பார்த்துருந்துருப்பீங்க. அந்த வயனா இருந்தா இந்நேரத்துக்கு எப்படியோ ரொமான்ஸ் போயிட்டுருந்துருக்கும். பட் நீங்க தான் சுத்தமா ஜங்குக்க வெறுத்துட்டீங்களே! அதனால அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குறது, விளையாடுறது அதெல்லாம் சுத்தமா புடிக்கல. ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஸோ அப்படியே அவங்க ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு கடகடன்னு எடுத்து வச்சுட்டு, அங்கேருந்து வெளிய போயிடுறீங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் முடிச்சுட்டு, உங்க ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போயிட்டு ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் போக, இப்போ உங்க முன்னாடி ஒரு 2 வீலர் வந்து நிக்குது. ஸோ நீங்க அப்படியே வந்து கேஷுவலா எப்பவும் போல எவ்வளோ ஃபில் பண்ணணும், என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இதில் டேங்க்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. லைக் சிம்பிளாக இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, பட் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியே இருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு, "ஹலோ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அவங்க முகத்த கூட பார்க்கல. பின்னாடி திரும்பி அந்த மெஷினையே பார்த்துட்ருக்கீங்க. அது 0 ஆயிடுச்சு. ஸோ டக்குனு வந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பில் எடுத்துகிட்டு வந்து நீட்டிட்டு, உங்க பில். இத பே பண்ணிவிட்டு
கிளம்புங்க, நான் அடுத்த வேலைய பார்க்கணும் அப்படின்றீங்க. ஸோ ஒரு மாதிரி இங்க முகம் கொடுக்காம பேசுறது கூட அந்த பர்சனுக்கு அழகா தெரியுது. ஹலோ, உங்ககிட்ட நான் பேர் தானங்க கேட்டேன். அது கூட சொல்ல மாட்டீங்களா என்ன? அப்படின்றான். தெரியாதவங்க கிட்ட பேர் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. புரிஞ்சுதா? அப்படின்றீங்க. ஸோ அவங்க அப்படியே சிரிச்சுட்டு, ம் சரி ஓகே. நானே அப்போ உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே பார்க்குறான். நீங்க அப்படியே முறைக்கிறீங்க இப்பதான். உங்க சீக்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதனால உங்களுக்கு ஸ்வீட் பன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்றான். இப்போ நீங்க அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து வெளிய நகர்ந்து போறீங்க. உங்க ஃப்ரெண்ட வந்து அந்த இத பில்லு மட்டும் வாங்கிக்கோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே வேற ஒரு சைடு போயிட்டு உங்க வேலைய பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பொண்ணு நின்னுட்டு, "வயன் இங்க கொஞ்சம் வாயேன். இந்த காருக்கு கொஞ்சம் டேங்க் மட்டும் ஃபில் பண்ணி விட்டுறேன்" அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு அத ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வயன் அப்படின்ற பேர கேட்டதும், அந்த டிரைவர் சீட்ல இருக்கிற பர்சன் அந்த சைடு மிரர்ல உங்கள பார்க்குறாங்க. பேக் சைட்ல நீங்க நின்னுட்ருக்கீங்க. ஸோ அந்த விண்டோலாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. அந்த பர்சன் அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, பில் எடுத்துட்டு, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கிளாஸ வந்து நாக் பண்றீங்க, விண்டோ கிளாஸ. ஸோ பொறுமையா அது வந்து கீழ இறங்குது. நீங்க அப்படியே பார்த்துட்டு, "சார் பில்" அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. அது யாருன்னு பார்த்தா உங்களோட பிரதர் தான். ஸோ டக்குனு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறீங்க. இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காத மாதிரி, "கேஷா? இல்ல கார்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பர்சன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா உங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "சார் அடுத்து ஒர்க் இருக்கு. கேஷா? கார்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "வயன் என்ன பண்ணிட்டுருக்க இங்க?" "சார் ப்ளீஸ் அடுத்த வேலை இருக்கு" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் வந்து கேஷ் எடுத்து குடுக்குறான். ஸோ நீங்க வந்து அதெல்லாம் வந்து பில்லெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட குடுத்துட்டு அங்கேருந்து நகல போறீங்க. "வயன் உன்ட்ட தான் கேட்டுட்ருக்கேன்" அப்படின்றான். "சார் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு அடுத்த வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போயிடுறீங்க. இப்போ அந்த பர்சனுக்கு, அதாவது உங்க பிரதருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. லைஃப்ல உங்கள சின்ன வயசுல பார்த்தது தான். அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ் கூட பார்க்கல சரியா. இப்போ உங்கள அப்படியே கிட்ட பார்த்ததுமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க பார்க்குறதுக்கு உங்க மாம் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்களோ, அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு ஃபேஸ் கட்ல ரொம்ப அழகா உங்க மாம் மாதிரியே இருக்கீங்க. ஸோ உங்க மாம்னா உங்க பிரதருக்கு அவ்ளோ பிடிக்கும். இப்போ வந்து உங்க மாமே அவனுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா நீங்க இப்படி எடுத்து எறிஞ்சு பேசுவீங்க அப்படின்னு அவன் எதிர்பார்த்திருக்கவே இல்ல. ஸோ ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அண்ட் தென் ஒரு மாரி கோவமும் வருது. எதுக்காக நீ இந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகி போயிடுறான். ஸோ நைட் ஒரு 8, 8:30 இருக்கும். நீங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போறீங்க. ஸோ வீடு வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. இன்னும் யாருமே வரல. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு போயிருக்கீங்க. ஸோ போனதுமே உங்களுக்கு தூங்கணும் போல தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் பசி எடுக்கும். மிட் நைட்ல போய் உருட்ட முடியாதே அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கிச்சன் போயிட்டு குக் பண்றீங்க. ஸோ உங்களோட குக்கிங் அந்த ஸ்மெல் வந்துட்டு வெளிய போகவே, ஒரு புது விருந்தாளி வீட்டுக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா, மேல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு கேட்டு. ஸோ நீங்க வந்து அதிகமா வந்து வீட்ல இருக்கிற டைம்ல, அவங்க வந்து அடிக்கடிக்கா உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதாவது ஜன்னல் வழியா உள்ள வருவாங்க. நீங்க ஃபுட்டு வைப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி லைட்டா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஸோ அந்த கேட் வந்து ஒரு மாதிரி அழகா உங்ககிட்ட வந்து நின்னு காலெல்லாம் உரசிட்டு இருக்கவே, நீங்க ஒரு பிளேட்ல வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அத சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க நின்னுட்ருக்கவே, நீங்க அப்படியே அதுகிட்ட பேச்சு குடுத்துட்டு, உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போய் உட்கார்றீங்க. இப்ப அந்த கேட் வந்து டக்குன்னு ஜேகேவோட ரூம்குள்ள ஓடிடுது. நீங்க அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு. இப்ப மட்டும் ஜங்குக் வந்தா அவ்வளோதான் செத்தோம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு டப்புன்னு ரூம ஓப்பன் பண்றீங்க. அது டக்குன்னு பால்கனி ஏரியால இருக்கிற ஜன்னல் வழியா பால்கனிக்குள்ள குதிச்சிருது. ஸோ டக்குன்னு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "ஏய் பைட்டி! தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்றாத. இப்ப மட்டும் அவன் வந்தான் புது பிரச்சனை ஆயிடும். இங்க வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அத கை நீட்டி கூப்பிடுறீங்க. அது டபக்குன்னு இன்னொரு பால்கனில தாவி அப்படியே மேல போயிடுச்சு. அப்பா! அப்படின்ட்டு திரும்புறீங்க. பின்பக்கமா ஒரு ஊஞ்சல் இருக்கு. அத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி ஆசையாயிடுது. சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி அந்த குழந்தை பருவம் அப்படி அந்த விஷயத்துக்குள்ளேயே நீங்க இல்லாம இருந்தது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஊஞ்சல் பார்த்தோனே ஆடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பையன், வேண்டாம்,
புது பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு 2 ஸ்டெப் வைக்கவே, "இப்ப தான் வீட்ல யாருமே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு நீங்க அதில உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. அந்த ஊஞ்சல் அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே பொறுமையா அதில ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக் செம்ம டயர்ட்ல வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அவனுக்கு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. வந்த உடனேயுமே தூங்கிடணும் அப்படின்ற ஒரு டயர்ட்னஸோட வரான். ஸோ வந்து ரூம்ல அவனோட கோட்ட கழட்டி தூக்கி போட்டுட்டு இருக்கவே, ஊஞ்சலோட அந்த சத்தம் கேட்குது. யார்ரா அது அப்படின்ற மாதிரி பொறுமையா எட்டி பார்க்குறான். பார்த்தா நீங்க ஒரு குழந்த மாரி உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க. அப்படியே அழகா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி அழகா தெரியுது. நீங்க அப்படியே ஸ்மைலோட அழகா ஆடிட்டு இருக்கவே, உங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அவனுக்கு வந்து இருந்த டயர்ட்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஹாப்பியா உங்கள பார்த்துட்டே ஒரு மாரி கை கட்டி நின்னுட்டுருக்கான். நீங்க அவன் வந்ததே கவனிக்காம உங்க பாட்டுக்கு சந்தோஷமா கண்ண மூடி ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மொமெண்ட்ட அப்படியே கிளிப் பண்ணா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு மொபைல் எடுத்துட்டு வந்து உங்களுக்கே தெரியாம அத லைட்டா வந்து கிளிப் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, சரி நம்ம இப்போ வந்தத காமிச்சுக்கிட்டா மறுபடியும் எந்திச்சு ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒண்ணுமே வந்து காமிச்சுக்காம பொறுமையா பேக் போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆக உள்ள போயிடுறான். அவன் போனது கூட உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாரி மெய்மறந்து ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ மியா அப்படியே ரூம்குள்ள என்டர் ஆகவே, மறுபடியும் ஊஞ்சல் சவுண்ட் கேட்டு அவ வரா. ஸோ நீங்க தான் உட்காந்துட்ருக்கீங்க. "ஏய்! என்ன? என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கத்துறா. நீங்க அப்படியே பயந்து போய் எழுந்துக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி பாவமா நின்னுட்ருக்கீங்க. "யார கேட்டு எங்க ரூம்குள்ள வந்த நீ? ஆ? உனக்கு இங்கலாம் வர்றதுக்கு பெர்மிஷன் இல்ல தானே? உன் இஷ்டத்துக்கு வந்து உட்காந்துட்ருக்க. என்ன ஏதாவது திருடிட்டு போக வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி அழுகையா வருது. இப்போ மியாவோட சவுண்டு கேட்டு ஜங்குக் வாஷ்ரூம்லேருந்து வெளிய வரான். வந்து பார்த்தா ஆப்போசிட்ல நீங்க ஒரு மாதிரி அழுகுற மாதிரி நின்னுட்ருக்கீங்க. உங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு மாரி கஷ்டமா, கோவம் வருது அவனுக்கு. "மியா" அப்படின்னு கத்துறான். அவ அப்படியே திரும்பிட்டு, "பாரு ஜங்குக், நீயே பாரு. என்ன பண்ணிட்டுருக்கா பாரு" அப்படின்னு சொல்லி உங்கள கை நீட்டி ஒரு மாரி மொறச்சிட்டே கேட்குறா. இப்போ ஜங்குக் அவனோட ஹேண்ட்ஸ வந்து கட்டிட்டு, "என்ன பண்ணா?" அப்படின்னு கேட்குறான். "ம்? என்ன பண்ணாளா? இந்த ரூமுக்குள்ள பெர்மிஷனே இல்லாம உள்ள வந்துட்டு, ஏதோ அவ வீடு மாதிரி உரிமையா, மகாராணி மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணன்னு கேட்குற? ஆ?" அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாரி கோவமா கேட்கவே, "இதோ பாரு, அவ ஏதோ குழந்த மாதிரி, சின்ன பொண்ணு ஆடிட்டு போறா விடு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போ வயன்" அப்படின்றான். சரி நீங்க குடு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. இப்போ ஜங்குக் இந்த மாரி சாஃப்ட்டா பேசுறதெல்லாம் மியாவுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சது வந்து கோவப்படுறது, தென் கத்துறது. இது மட்டும் தான் தெரியும். ஒரு ஹாப்பினஸ் வந்தா சிரிக்க தெரியாது. கஷ்டமா இருந்தா அழுக தெரியாது. லைக் ஒன்லி வந்து ஒரு மாரி கோவமான கேரக்டர் மட்டும் தான். ஸோ இந்த மாரி சாஃப்ட்டாலாம் அவன் பேசுவானா அப்படின்றதே தெரியாது. அவ ஒரு மாரி வியர்டா பார்த்துட்டு, "ஜங்குக் நில்லு" அப்படிங்கிறா. ஸோ ஜங்குக் அப்படியே திரும்பிட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாதிரி நின்னுட்ருக்கான். "என்ன ஜங்குக், புதுசா இருக்கு இதெல்லாம். என்ன உன் புது பொண்டாட்டி மேல கரிசனமா?" அப்படிங்கிறா. இப்போ அவ கேட்குறதுல அந்த புது பொண்டாட்டி அப்படின்ற வேர்டு மட்டும் அவனுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கு. "ஆமால்ல" அப்படின்ற மாதிரி. ஸோ சிரிப்பு வருது அவனுக்கு. அவன் எதுவுமே சொல்லாம நின்னுட்ருக்கான். "ஜங்குக், உன்கிட்ட தான் கேட்டேன். என்ன உன் ஒய்ஃப் மேல உனக்கு புது அக்கறை வருதா?" அப்படிங்கிறா. ஸோ இவன் இந்த மாரி உரிமையா அவ வந்து அவனுடைய அவள் அப்படின்ற உரிமையோட அவ சொல்றதெல்லாம் அவனுக்கு ஒரு மாரி நல்லா இருக்கு. லைக் ஒரு மாரி சிரிப்பு வருது. அவனையே மறந்து சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவளுக்கு ஒரு மாரி வியர்டா இருக்கு. இதுவரைக்கும் அவன் சிரிச்சு பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சிரிக்கிறதெல்லாம். "ஜங்குக், என்ன நெனச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இவ கிட்ட வந்துட்டு, "இதோ பாரு, எனக்கு என்ன தோணுதோ அத தான் நான் செய்வேன். நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. புரிஞ்சுதா?" அப்படின்ட்டு ஒரு மாரி லைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவன் கோவமா சொல்ல வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாம் அவ வந்து யூஸ் பண்ண அந்த ஒய்ஃப், புது பொண்டாட்டி அந்த வேர்டு வந்து அவன வந்து சிரிக்க வைக்குது. ஸோ அதில மெய்மறந்தவன் கோவப்பட வேண்டிய இடத்துல சிரிச்சுக்கிட்டே அவள்ட்ட சொல்லிட்டு போறது, அவளுக்கு ஒரு மாரி வியர்டா இருக்கு. ஒரு வேளை இவன் மேல ஒரு கேர்ல தான் அவன் சிரிச்சுட்டு போறானோ அப்படின்னுட்டு,
இந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஜங்குக் வெளிய போயிட்டான். நீங்க கீழ இருக்கிற அந்த கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இதுவரைக்கும் யார் யாரும் என்னென்னமோ சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே திருடி அப்படின்ற ஒரு பேர் வாங்கினது கிடையாது. இந்த பொண்ணு இப்படி திருட்டு பட்டம் குடுத்துட்டாளே அப்படின்னு ஒரு மாரி கவலையா இருக்கு. நீங்க அப்படியே உறைஞ்சு போய் அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக் அங்க வந்துட்டு, "வயன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? பேக் சைட்ல நின்னாலும் வாய்ஸ் தான் தெரியுமே. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா எந்திரிச்சுட்டு, "இல்ல சார், தூக்கம் வரல" அப்படின்றீங்க. இப்ப அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்க ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான். நீங்க அப்படியே ஹேண்ட தட்டி விட்டுட்டு தள்ளி நிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "என்ன? அவ சொன்னத மனசுல நெனச்சிட்டு இருக்கியா என்ன?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி லைட்டா ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு, "அம் இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் அத அப்பவே மறந்துட்டேன். நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கவே மறுபடியும் உங்க ஹேண்ட பிடிக்கிறான். இப்ப நீங்க அப்படியே திரும்பியே நின்னுட்டு, "சார், இந்த மாதிரி எல்லாம் அன்டைம்ல என் கை பிடிக்கிற வேல வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க ஒய்ஃப் மியா கோவிச்சுக்க போறாங்க. தப்பா எடுத்துக்க போறாங்க." அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்போட, ஒரு விரக்தியோட அப்படியே நின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க யூஸ் பண்ண அந்த வேர்ட், மியா வந்து உங்களோட வைஃப் அப்படின்னு சொன்ன அந்த வேர்ட், அவனுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. கோவம் வருது. உங்க ஹேண்ட் அப்படியே இன்னும் டைட்டா கிரிப் பண்றான். ஸோ நீங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைய உருவ ட்ரை பண்றீங்க. டப்புன்னு புடிச்சு இழுக்குறான். இப்ப நீங்க வேகமா போய் அவன் முன்னாடி நிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு பயம் வந்துடுது. நீங்க பயந்துகிட்டே அவன பார்க்குறீங்க. அவன் ஐஸ் அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கு கோவத்துல. ஸோ ஒரு மாரி முறைக்கிறான் உங்கள பார்த்து. இன்னும் உங்கள கிட்ட இழுத்துட்டு, "ஷி இஸ் நாட் மை வைஃப். புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி அவள ஒய்ஃப்ன்னு உன் வாயால நீ சொன்ன, அப்புறம் அவ்வளோதான்." அப்படின்ட்டு ஒரு மாரி பல்ல கடிச்சிட்டு சொல்றான். இப்ப நீங்க ரொம்ப பயந்துட்டு உங்க கைய உருவிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ இப்ப அவனுக்கு ஒரு மாரி கோவம் வருது. அவ வாயிலேருந்து உங்கள அவ ஒய்ஃப்ன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. சிரிப்பா வந்தது. இப்போ உங்க வாயிலேருந்து அவ வந்து உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது வலிக்குது அவனுக்கு. ஏன் இப்படி இருக்குன்றது அவனுக்கு சொல்ல முடியல. பிகாஸ் அவனுக்குள்ளார உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்க வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் கேட்கும்போது ஒரு மாரி ஹர்ட் ஆகுது அவனுக்கு. ஒரு மாரி அந்த ஸ்டோன் பெஞ்ச்லயே ஹேர கிரிப் பண்ணிட்டு உட்காந்துடுறான். ஸோ இப்படியே இந்த நைட்டு போக, நீங்க மார்னிங் வழக்கம் போல எந்திரிச்சு ஒர்க்குக்கு கிளம்பிட்டு குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே வெளிய வரான். நீங்க கிச்சன்ல நின்னுட்ருக்கீங்க. அவங்கள பார்த்ததுமே எங்கேருந்து அந்த ஸ்மைல் வருதுன்னே தெரியல. ஸ்மைலே பண்ண தெரியாத ஒரு பெர்சனுக்கு அழகா ஸ்மைல் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே கிச்சன் வந்துட்டு, "வயன், எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா?" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் ஒண்ணுமே சொல்ல கிடையாது. லைட்டா ஹெட்ட மட்டும் ஷேக் பண்ணிட்டு அப்படியே காஃபி போடுறீங்க. ஸோ அவன் அப்படியே அந்த ஸ்லாப்ல ஏறி உட்காந்துக்கிறான். நீங்க போட்டுட்டு அவனுக்கு குடுத்துட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் பொறுத்தவரைக்கும் உங்க மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்ககிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்னுலாம் நினைக்கிறான். பட் உங்கள பொறுத்தவரைக்கும் ஜங்குக்கு உங்க மேல ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ நம்மக்கிட்ட வந்து அவன் வரான் அப்படின்ட்டு ஒரு தாட் வருது. பிகாஸ் லவ்வு அப்படின்ற ஒரு பார்வைக்கும், லஸ்ட் அப்படின்ற ஒரு பார்வைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நீங்க ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. ஸோ அவன் பார்க்குற பார்வை உங்கள லவ்வோட பார்க்குறான் அப்படின்றது தெரியாம, அவன் உங்கள லஸ்ட்டுக்காக பார்க்குறான் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜங்குக்க நீங்க வெறுத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். உங்கள பார்த்துட்டே அந்த காஃபிய சிப் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளிய போறான். இப்ப நீங்களும் ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுறீங்க. போற உங்களையே பார்க்குறான். அவனுக்கு ஏனோ உங்கள இருக்க பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. பட் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க ஒர்க்கு போயிட்டு உங்க ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் போல இருக்கும். அப்ப நீங்க ஒர்க் பார்க்குற இடத்துல இருக்கிற மேனேஜர் உங்கள கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் அவரோட ரூமுக்கு போறீங்க. "ஆ, வா வயன், உட்காரு" அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் உட்கார்றீங்க. ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ட வந்து அந்த டேபிள்ல எடுத்து வச்சுட்டு, "அ வயன், இது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நாங்க யாராவது ஒருத்தர செலக்ட் பண்ணி அமௌண்ட் குடுக்குறது வழக்கம் தான். ஸோ இந்த தடவ நீ தான் செலக்ட் ஆயிருக்க. எடுத்துக்கோ" அப்படின்றாரு. இப்ப அவ்ளோ அமௌண்ட்ட பார்த்ததுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. இது உங்க பிரதரோட வேலையா தான் இருக்கும். பிகாஸ் இங்க ஒர்க் பண்றது அவன தாண்டி வேற யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்க அப்படியே ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு, "இல்ல சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்.
யார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்களோ அவங்கக்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. ஐயோ வயன், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. யாரும் இங்கே கொண்டு வந்து தரல. இது இயர்லி ஒன்ஸ் நடக்கிறது தான். நீ இதை ஃப்ரீயாலாம் எடுத்துக்க வேணாம். மந்த்லி மந்த்லி நீ உன் சேலரியிலேருந்து கூட கழிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, இல்லை சார், எனக்கு இவ்வளோ பணம்லாம் தேவையில்ல, எனக்கு இதை வச்சு எந்த யூஸும் கிடையாது, நான் ஏர்ன் பண்ணுறது எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஐயோ வயன், தயவு செஞ்சு எடுத்துக்கோமா, இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. இப்போ அவரோட நிலமே உங்களுக்கு புரியுது. டக்குன்னு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போ நேராக உங்கள் பிரதரோட வீட்டுக்கு போகிறீங்க. அவன் அப்போ தான் அப்ஸ்டேர்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த அமௌண்ட்டை தூக்கி அந்த ஸ்டெப்ஸில் அடிக்கிறீங்க. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே செம்ம கோவத்தில், பாரு, உன்கிட்ட வந்து நான் என்னன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு உன்கிட்ட வந்து நான் கேட்கணும்னு நினச்சப்பெல்லாம் நீ என்னை தூக்கி எறிஞ்சிட்டல்ல, இப்போ என்ன புது பாசம், இந்த மாதிரி கேவலமாக காசு கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காத. இதுக்கு மேலே உன்கிட்டருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் நல்லா இருந்துக்கிறேன், நான் கஷ்டப்படுறதுக்கு நானே என்னை பார்த்துக்குவேன். இனிமேல் எவனும் எனக்கு தேவையில்லை. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போடுறீங்க. இப்போது அவனுக்கு அவனோட அம்மா அவனை திட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு அவங்க மம்மி மாதிரியே இருக்கிறீங்க. அவனை இது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டினது கிடையாது. பிகாஸ் அவனுமே ஒரு ரூட் கேரக்டர் தான், ஜங்குக்கு எப்படியோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சின்ன ஸ்மைலோட டியரி ஐஸோட உங்களை பார்க்குறான். நீங்கள் விறுவிறுன்னு வெளியே போயிடுறீங்க. இப்போ மறுபடியும் உங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் போயிட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது உங்களுக்கு. இப்படியே போகவே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6:30 போல் இருக்கும். நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அந்த 2 வீலர் மறுபடியும் வந்து நிற்குது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே, ஸ்வீட் பன் டேங்க் ஃபில் பண்ணிவிடு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு, இந்த தேவையில்லாத பேர் வச்சு கூப்பிட்ற வேலைலாம் வேணாம், புரிஞ்சுதா அப்படின்றீங்க. ஒப்பா பயந்துட்டான் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மறுபடியும் முறைக்கிறீங்க. என் பேர் சாயனோ, என்னை இன்னொன்று கூப்பிடுவாங்க, நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உன் பேரை நீ சொல்லலை, அதனால நான் அப்படி பேர் வச்சு தானே கூப்பிட முடியும் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, எனக்கு யாரோட பேரும் தேவையில்லை, என்ன ஸ்வீட் பான் இப்படி சொல்லிட்டேன், டெய்லியும் நம்ம பார்க்குறோம், பேர் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல கூப்பிட்றதுக்கு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே, இங்கே டெய்லியும் நிறைய பேர் வந்து போகிறாங்க, எல்லார் பேரும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. லாஜிக் பேசுகிற அப்படிங்கிறான். அப்போ அங்கே பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு, ஏ வயன் ஒரு நிமிஷம் இங்கே வாயன் அப்படின்றா. இப்படிங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு திரும்புறீங்க. இப்போ அவன் ப்ரைட்டாக சிரிச்சிட்டு, வயன் நைஸ் நேம் அப்படின்றான். இருந்தாலும் உன்னை நான் ஸ்வீட் பண்ணுன்னே கூப்பிட்டுக்கிறேன், அது இன்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அவனுமே சிரிச்சுட்டு அங்கேருந்து பில் பே பண்ணிவிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10:30 இருக்கும். வீட்டில் ஹாலில் ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கான். பிகாஸ் எப்போவுமே நீங்கள் ஒரு 9 o'clock போலே வீட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ 10:30 ஆகிடுச்சு, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல. ஸோ என்ன ஆகிட்ருக்கும் ஏதாகிட்ருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க முடியல. ஸோ கிளம்பி உங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வரான் வெளியே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் என்னக்கா நிறைய கேரக்டர் வராங்க, வளவலா கொலகொலான்னு போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது அப்படியே போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.